நிறைய பேரு நிறைய வாட்டி கேட்டுக்கிட்டே இருந்த ஒரு விஷயங்க. அப்படி என்னங்க நிறைய பேரு நிறைய வாட்டி ஒரு விஷயம் கேட்டுட்டே இருந்தாங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அட ஆமாங்க அக்கா, வியாபார அபிவிருத்திக்கும் கூடவே எதிரிகளால வரக்கூடிய பிரச்சனைகள் நாங்க தாக்கு பிடிச்சு அவங்களோட நாங்களும் ஈவனா ஃபைட் பண்ணி அந்த பிரச்சனையில இருந்து வெளியில வர மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு நிறைய பேரு நிறைய வாட்டி கேட்டுட்டே இருந்தீங்க. ஏங்க இல்ல, நம்ம முருகப்பெருமானையே திட்டத்திட்ட 6க்கும் மேற்தடவை, அதாவது 6 தடவைக்கு மேற்பட்டு நம்ம முருகப்பெருமாளை நேரடியா பார்த்தவரு. அது மட்டும் இல்லைங்க, அவருக்கு உடம்பு சரியில்லாம போன நேரத்துல நம்ம முருகப்பெருமானை மயூர பிரியனே மயில் வாகனத்துல வந்து அவருடைய உடல்நிலையும் சரிப்படுத்தி கொடுத்தாரு. இன்னைக்கும் சென்னையில இருக்கக்கூடிய ஜிஹெச் ஹாஸ்பிட்டல்ல, சென்டர்ல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ல ஒரு ரூமே இருக்கு. அந்த ரூம்ல பாமன் சுவாமிகளுக்கு காலில் அடிபட்ட போது நம்ம முருகப்பெருமானை நேரடியா மயில் ரூபத்துல மயில் மேல அமர்ந்து முருகப்பிரியன் மயூரப்பிரியன் அவதாரத்துல வந்து அவருடைய காலில் வந்து சரி பண்ணி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் யாரை பத்தி பேசுறேன் அப்படின்னு. ஆமாங்க, நம்ம பாம்பன் சுவாமிகளை பத்தி தான் பேசுறேன்.